பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுவோம். நடக்கும் செயல்கள் நலம் பயக்க ஆசி வேண்டியும். பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுவோம். நடக்கும் செயல்கள் நலம் பயக்க ஆசி வேண்டியும். காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும். காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும். உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம். இணைந்த கரத்தில் பழி தர வந்தோம். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம். இணைந்த கரத்தில் பழி தர வந்தோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இணையத்தின் வழியாக சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஆராதனை டிவி யூடியூப் சேனலிலே அருட்தந்தையர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், இந்த நாட்டினுடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய சமூகத்தினுடைய கருத்துக்களுக்காகவும், உலக அமைதிக்காகவும் சிறப்பாக திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையில் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் அவரை உண்மையாக அன்பு செய்கிறார்கள். அவ்வாறு நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, அவரை உண்மையாக அன்பு செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் குடியிருக்கிறார். தந்தையாகிய கடவுளுக்குள் நாம் குடியிருக்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் இன்று சிறப்பாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் ஆண்டவருக்குள்ளும் ஆண்டவர் நமக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து, அவ்வாறு இல்லை என்று சொன்னால் எது நம்மை ஆண்டவருக்குள் வாழ்வதற்கு தடுக்கிறது, தடையாய் இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்த்து, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்து சிறப்பாக ஆண்டவர் கரம் பிடிக்க அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நல்ல மனிதர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ சிறப்பாக தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்
மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 5-8 மற்றும் 14-17 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்கள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 66 பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரும்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். பாரி கடவுளின் செயல்களை பாரி. அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 15 தொடங்கி 18 முடியும். அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனசான்று குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தை பழிக்கின்றவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானதால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டே ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார்.
என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 15 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். என்னில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாஸ்து காலத்தினுடைய 6வது ஞாயிறை தாய் திருச்சபை நம்மை ஆவியானவரோடு இணைந்து சிந்திக்க, அன்பின் வெளிப்பாடாய் இயேசு ஆண்டவர் நமக்கு துணையாளராய் கொடுத்த ஆவியானவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள அழைப்பு தருவதாகத்தான் இந்த ஞாயிறை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை ஓரிரு இடங்களில் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதல் வரி: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அன்பு என்பது அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. அன்பு என்பது அதிகாரம் செலுத்தக்கூடியது அல்ல. நான் சொல்வது இயேசுடைய அன்பு. அன்பு என்பது ஆதாயம் பார்க்கக்கூடியதாக அல்லாமல், அன்பு என்பது தன்னிடம் இருக்கிற உணர்வுகளை பிறரோடு கடத்தி அந்த கடத்தலின் வழியாக ஒருவருக்கு ஒருவர் பணிந்து வாழக்கூடிய பணிவைத்தான் அன்பினுடைய வெளிப்பாடாய் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்வதை கடைபிடிப்பீர்கள். என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, என்னுடைய நேரம் நெருங்கி வந்து விட்டது, கயவர்கள் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய உயிர்ப்பின் செய்தி உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அத்தோடு இணைத்து நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியானது இயேசுடைய இறுதி இரா உணவிற்கு பின்பாடு கொடுக்கப்பட்ட பிரியாவிடை செய்தி என்று சொல்லுவார்கள். அந்த பிரியாவிடை செய்தியினுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு, அந்த நற்செய்தியில அன்பின் வெளிப்பாடாய் தான் கொடுக்க இருக்கிற கொடையை, அந்த கொடை என்பவர் ஆவியானவர் என்பதையும், அந்த ஆவியானவர் தன்னோடு இரண்டர கலந்தவர் என்பதையும் சீடர்களுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். இந்த ஆவியானவர் வருகிற பொழுது இதை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் தயங்கலாம், இவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு மற்றவர்கள் தயங்கலாம். ஆனால் என்னால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற வழியில் நடப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிற நம்பிக்கையும் உறுதிப்பாட்டையும் உறுதிமொழியையும் ஆண்டவர் இந்த இடத்துல தருகிறார். இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்போ சில பேருக்கு இந்த கேள்வி வரும், என்னன்னா இயேசுடைய இருப்பு எதற்காக, இயேசுவுக்கு பிறகு தூய ஆவியானவர் எதற்காக என்கிற கேள்வியும் இருக்கிறது. இயேசு வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார், அவர்தான் உயிர்த்து நம்மோடு இருக்கிறாரே, அப்புறம் எதற்காக நமக்கு ஆவியானவர் என்ற கேள்வியும் சில பேருக்கு வரலாம். ஒரு ஆங்கில சொற்றொடரை படித்தேன், அதை உங்களுக்கு விளக்கி சொன்னால், இயேசுவுக்கும் இயேசுடைய பணி என்ன, ஆவியானுடைய பணி என்ன, இயேசுவை நாம் எப்படி அணுக வேண்டும், எதற்காக அணுக வேண்டும், ஆவியானவரை எப்படி எதற்காக அணுக வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், we need Jesus for our eternal life. We need Holy Spirit for our internal life.
என்ன அருமையான ஒரு சொல்லாடல் பாருங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை எதற்காக என்று சொன்னால், முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக, இட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் ஆவியானவர் நமக்கு எதற்காக தேவை என்றால், இன்டர்னல் லைஃப், உள்ளார்ந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆவியானவர் நமக்கு தேவையானவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வெளியடையாளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது வெளிப்புறத்தோடு அதிக தொடர்பு கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பயன்படுத்துகிற சோஷியல் மீடியா, நாம் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ், நாம் பயன்படுத்துகிற ஆடம்பர உடைகள், இது எல்லாமே வெளிப்புறத்தோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை, தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவியானவருடைய வருகை எதற்காக? இயேசு ஆண்டவர் நமக்கு கொடையாக தந்த அந்த வாக்களிக்கப்பட்ட மூன்றாவது ஆளாய் வருகிற தேவன் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வை, இந்த இன்டர்னல் வாழ்வு, இந்த இன்டர்னல் லைஃப், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உறுதி தரும் ஆவியானவர் நமக்கு தேவை என்பதைத்தான் ஆண்டு இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறான். இப்போ இதை சுருக்கி பார்க்கிற பொழுது என்னது இருக்குன்னா, ஒரு சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். என்னது? ஏற்கனவே ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நம்மால் இன்னும் விலைக்கு சொல்ல முடியல. யார்? தந்தையாம் கடவுள். அந்த தந்தையாம் கடவுளிலிருந்து இயேசுவாம் கடவுள் மகன் வருகிறார், அதையும் இந்நாள் மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ மூன்றாவதாக ஒரு ஆளை ஏன் இயேசு ஆண்டவர் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. ஒரு கடவுள் பத்தாதா? ஒரு கடவுளோட சேர்த்து அந்த ஒரு கடவுள் 2 ஆளா இருக்கிறது பத்தாதா? இந்த 2 ஆளையும் கடந்து மூணாவது ஆள் எதற்காக அப்படின்ற கேள்வி கேட்பவர்களுக்கு தான் நான் இந்த பதிலை சொன்னேன். ஆவியானவர் நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வை தெளிவுபடுத்துவதற்கு, அந்த உள்ளார்ந்த வாழ்வை உறுதிப்படுத்தி இறையை மையப்படுத்துவதற்கு அவர் தேவையானவராக இருக்கிறார் என்பதனால் தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையாளரனை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்வை பெற இயேசு நமக்கு பின் ஒரு துணையாளரை தருகிறார். எப்பேற்பட்ட வாழ்க்கை? ஒரு உள்ளார்ந்த வாழ்வை பெறுவதற்குள்ளாக. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்ல விரும்புகிறேன். இயேசு தானாக வலிய விவிலியத்தில் ஆவியானவர் ஒருத்தரை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த ஆவியானவர் திட்டாந்திடீர்னு இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு சில நேரத்தில் வரும். ஏன் அப்படின்னா, விவிலியத்தில் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான் ஆவியானவரை பற்றி நாம் அதிகமாக பேசுவோம். விவிலியங்களில் ஒரு 3-4 இடங்கள்ல தான் இந்த தமத்திருத்துவத்தை பேசுகிற பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார் என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம். அது ஒரு சில மேற்கோள்கள் கடந்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படி போற போக்கில். ஆனால் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய செயல்பாடும், ஒவ்வொரு திருத்தூதர்களுமே தன்னுடைய பணியில் அவர்களுக்கு எப்படி தூய ஆவியானவர் துணை நின்றார் என்பதையும் விளக்கி சொல்வதை இந்த கடிதங்கள் வாயிலாகவும், ஏன் நம்முடைய திருவழிபாட்டிலும் அதை நம்மால் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த ஆவியானவர் என்பது இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா அல்லது தந்தையாம் கடவுளால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா, இல்லை தந்தையோடும் மகனோடும் இருந்து நமக்காய் அறிமுகப்படுத்தப்பட்டவரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக வருவது பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்கிறோம் இந்த ஆவியானவரை குறித்த குறிப்புகள், அதை குறித்த விவிலிய தெளிவுகள் நமக்கு இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 19வது வசனம் வாசிங்கள. அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆவி எப்போது வழங்கப்பட்டது அப்படின்றத நாம புதிய ஏற்பாட்டில் புரிந்து கொள்வதாகவும் வைத்துக்கொள்ள முடியும். எசேக்கியேல் 36:26. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் ஆவியானுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு, எப்படி கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான உணர்வு பூர்வமான ஒரு இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரு. அந்த உணர்வு பூர்வமான உணர்வுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க ஆவி ஆனவர் தேவை என்பதை நாம் இந்த நாளில் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கிறோம். அதே 36:27 வசனம் இன்னும் சற்று ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். அது என்னது? என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் உங்களை செய்வேன். அப்போ ஆவியானவரை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கும் தன்னுடைய நியமங்களை நாம் பின்பற்றி நிற்பதற்கும் தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்குத்தான் கட்டளைகள் தெரியுமே அப்படின்னு நாம சொல்லலாம்.
எப்பொழுதுமே நான் தவறாமல் என்னிடம் பாவசங்கீர்த்தனம் செய்வதற்கு வருகிற ஒவ்வொரு மக்களிட்டையும் நான் சொல்வது, அவருடைய பாவங்களை எல்லாம் கேட்ட பிறகு, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்த பிறகு, இயேசு ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்கிற ஒரு உறுதியை அவர்களுக்கு தந்த பிறகு, நான் வேண்டுகோளாக ஒவ்வொரு பாவசங்கீர்த்தனம் செய்ய வருகிற சகோதர சகோதரனையும் கேட்டுக்கொள்வது, நீங்கள் பாவத்திற்கு ஏதுவான இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஊனியல்பினோடு வாழ்கிற நமக்கு பாவத்தை செய்வதற்கான தூண்டுதல் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அதை தனி மனிதனாய் போராடுவதை காட்டிலும் துணையாளராம் ஆவியாரை நீங்கள் அழையுங்கள் என்று நான் எப்போதும் சொல்லுவேன். ஆவியானவர் நமக்கு உறுதியை, தெளிவை தந்து கேடயமாய் நின்று தீமையிலிருந்து காக்கக்கூடியவர் என்பதை இந்த வாசகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறோம். சரி, இரண்டாவது, இப்போ இயேசு ஆண்டவர் இந்த ஆவியாரை யாருக்கு கொடுக்கிறார்? எல்லாருக்கும் கொடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இந்த ஆவியானவரை எல்லோருக்கும் கொடுக்கிறாரா, இல்லை தேவையானவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறாரா, இல்லை தேடி வருபவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறாரா, அல்லது தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறாரா? நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? தேவையானவர்களை கொடுக்கிறது, தேடி வர்றவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறது, அல்லது தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும் கொடுப்பது. இப்போ இந்த நற்செய்தியை நீங்க பாருங்களேன். தன்னுடைய அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும் தன் சீடர்களுக்கு இறைவன் தருவதாக சொன்ன கொடைதான் தூய ஆவியானவர். என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னுடைய நியமங்களை ஏற்று வாழ்பவர்களுக்கு நான் கொடையாக தருவதுதான் இந்த தூய ஆவியானவர். அதனால தூய ஆவியானவர் 19 எல்லாருக்கும் கொடுக்கப்படுவார் அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவோடு அவருடைய கட்டளைக்கு இணைந்து பணிந்து நிற்பவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இந்த யூதர்களுடைய பார்வையில், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யூதர்களுடைய பார்வையில் இந்த தூய ஆவியானவர் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னா, தூய ஆவி அப்படின்றதுக்கு இந்த தூய என்ற வார்த்தையை அவங்க சேர்க்கிறதே இல்லை. ஆவி என்றால் மூச்சு, அவ்வளவுதான். பாராக்லேட்ஸ், ஆவி என்றால் ஒரு மூச்சு, அவ்வளவுதான், அதுல முடிஞ்சு போச்சு. அது ஒரு காற்று, அது ஒரு உயிர், அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் தான் அந்த காற்றுக்கு, அந்த மூச்சுக்கு, உயிருக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை தூய ஆவியாராய், கடவுளுடைய 3வது ஆளாய் நமக்கு பிரசன்னப்படுத்துகிறார். ஆக புதிய ஏற்பாட்டு பார்வையில தூய ஆவியானவர் என்பதை ஒரு ஆளாக, ஒரு மனிதனாக, எதற்காக, ஒரு வாதாடுகிறவராக, அட்வொகேட்டாக, தேற்றுபவராக, நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியவராக, ஒரு கவுன்சிலராக, ஒரு கம்ஃபர்டராக, உதவுபவராக, பதிலாளாக கொடுக்கப்படுகிறார். எத்தனை நிலைகளில் நம்ம ஆவியானவரை அணுக வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆவியானவரை கடவுளின் 3வது ஆளாக அணுகலாம். அந்த ஆவியானவரை வாதிடும் ஒரு அட்வொகேட்டாக, வாதிடுபவராக நினைக்கலாம். அவரை நம்ம தேற்றுபவராக நீங்கள் பார்க்கலாம். உதவுபவராக ஆவியானவர் வருகிறார். ஆற்றுப்படுத்தக்கூடியவராக ஆவியானவர் வருகிறார். அதே நேரத்தில் கடவுளின் பதிலாளாகவும் ஆவியானவர் பார்க்கப்படுகிறார். குறிப்பாக ஆவியானவர் நம் துன்ப வேளையில் உதவுவராக இருக்கிறார். எப்படி? நம் துன்ப வேளைகளில் நமக்கு உதவுவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாங்கள் இறப்புகளுக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் இல்லையா, இறப்புகளுக்கெல்லாம் வருகிறோம் இல்லையா. நீங்கள் உறவு வீடுகளுக்கு போவதை காட்டிலும் நண்பர்கள் வீடுகளுக்கு தான் நம்ம அதிகமாக இறப்புகளுக்கெல்லாம் போகிறோம். அப்படிலாம் போகும்போது உண்மையிலேயே அந்த இறந்து போன மனிதருடைய இழப்பை உள்ளூர உணரக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சறுக்களை சந்தித்தது போன்று, இழக்கக்கூடாத ஒன்றை, மீண்டும் பெற முடியாத ஒன்றை இழந்து விட்டோம் என்கிற மனவேதனையோடு, சாமி இப்படி ஆயிடுச்சு சாமி, இன்னமே நாங்களை யார் பார்த்துக்குருவா, என்ன சொல்லுவாங்க, இன்னமே எங்களை யார் காப்பாற்றுவா, இன்னமே எங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய வேதனை நமக்கு புரிகிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் நிற்கிறார். இயேசு ஆண்டவர் தனக்கு பிறகு அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் இறக்குற பொழுது மிஞ்சி போனால் நம்ம சொத்து பத்தை விட்டுட்டு போவோம். சாகர நிலைமையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சுயநினைவு ஒன்று இருந்துச்சுன்னா, சாகருக்கு முன்னாடி ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் செத்தா கூட இருக்கிற நிலபுலங்களை வச்சு, இந்த காசு பணத்தை வச்சு பொழைச்சிக்கிறேங்க, ஏதோ 4 எழுத்து படிச்சுக்கிருச்சுங்க, 4 இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்குதுங்க, பிள்ளை குட்டியோடு இருக்குதுங்க, பொழைச்சிக்கிறங்க அப்படின்ற எண்ணத்தோட கண்மூடி மரணத்தை தழுவக்கூடியவர்களுக்கு நல்மரணம் என்று நாம் நினைப்பதும் உண்டு. அது ஒரு விதத்தில் நல்மரணம் தான், ஒரு நிறைவு. தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், தன்னை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நான் இல்லைன்னா கூட நல்லா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் தனக்கு பின்பாக இந்த சீடர்கள் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்களை முன்னுணர்ந்து அவர்கள் திக்கற்றவர்களாய் மாறி போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசுவாய் முன்வந்து சொல்கிறார், நீங்கள் திக்கற்றவர்களாய் மாறிவிட மாட்டீர்கள், நான் உங்களுக்கு துணையாளரை கொடுத்து உங்களை உறுதிப்படுத்தி தேற்றுவேன் என்று சொல்லுகிறார்.
அதுதான் இயேசுடைய அன்பு. இந்த துன்ப வேளையில் உதவுவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணையாளராம் தூய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, இரண்டாவது நிறையா இருக்குது, பட் ஒரு சிலதை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அடுத்து பெந்தகோஸ்து ஞாயிறு வருகிறது, அதிலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீதியின் கடவுளுக்கு முன்பாக நமக்கு பரிந்து பேசுபவராகவும் இந்த ஆவியானவர் இருக்கிறார். அதான் பாராக்லேட் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். பரிந்து பேசக்கூடியவராக, ஒரு அட்வொகேட், ஒரு லாயரை போல தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்பது இயேசுடைய கருத்தா என்று பதிவு செய்யப்படுகிறது. ரொம்ப யதார்த்தமான ஒரு செய்தி. ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு முறை ஒரு திருத்தந்தையும் அதே நாளில் அதே நேரத்தில் ஒரு வக்கீலும் இறந்து போயிடுறாங்க, ஒரு லாயரும் இறந்து போயிடுறாங்க. அப்போ 2 பேருமே விண்ணகத்துக்கு போய் விடுகிறார்கள். 2 பேருமே விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம் பேதுரு என்ன செய்கிறாரு, திருத்தந்தைக்கு அவருடைய விண்ணகத்தில் அவருடைய அறையில் கொண்டு போய் அவளை விட்டு விடுகிறார். அப்புறம் அப்படியே அந்த இறந்து வந்த அந்த லாயரையும் கூட்டி போய் அவர் இந்த வழக்கறிஞருக்கு அவருக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விண்ணக வீட்டில் அவரை கொண்டே விட்டுட்டு வர்றார். அப்போ இங்கேருந்து திருத்தந்தை பார்க்குறாரு, அந்த லாயர் வீடு பெரிய வீடாக இருக்குது, விண்ணகத்தில் பெரிய வீடாக நல்ல ஜோடனையாக இருக்குது. அவருக்கு பணி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட வானதூதர்கள் அந்த வக்கீலுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த திருத்தந்தைக்கு ரொம்ப மனவேதனையாக போயிடுச்சு. இப்போ பேதுரு அந்த பக்கமாக வரும்போது பேதுருவை கூப்பிட்டு கேட்குறாரு, ராயப்பா இங்கே வாங்கல, நான் உங்களுடைய வழித்தோன்றுதல் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதிலையும் இல்லாமல் என்னை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தீர்கள். தேர்ந்தெடுத்த நாளிலிருந்து உள்ளுணர்வோடு ஒரு நாளும் நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த திருச்சபையினுடைய தலைவராக இருந்து பணி செய்து இன்றைக்கு நான் இறந்து இந்த விண்ணகத்திற்கு வந்திருக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, என்னை விட எந்த விதத்தில் அந்த வக்கீல் பெரிய காரியத்தை செஞ்சுட்டாருன்னு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாளிகையை கொடுத்து இத்தனை பணியாளரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த திருத்தந்தை பேதுருவை பார்த்து கேட்டாராம். அப்போ தான் பேதுரு சொன்னாராம், திருத்தந்தை அவர்களே, என் அன்பு சகோதரனே, உங்களை விட அவங்க பெரியவங்க அப்படின்றதுக்காண்டி நான் அவருக்கு கொடுக்கல. திருத்தந்தைகள் நீங்கள் எப்போதும் அடிக்கடி இங்கே வரக்கூடியவர்கள், உங்களை போல் நிறைய திருத்தந்தைகள் இங்கே இருக்கிறாங்க. இந்த வக்கீல்கள் எப்போயாவது ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு ஆத்மா இங்கே வந்திருக்குது, அந்த ஆனந்தத்தில் தான் நாங்கள் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆடம்பர ஒரு அணிவகுப்பு நிறைந்த ஒரு மரியாதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாராம். எந்த ஒரு வழக்கறிஞரையும் எந்த ஒரு வக்கீலையும் குற்றம் சொல்வதற்கோ குறையிட்டு காட்டுவதற்கோ அல்ல. இது சின்ன ஒரு நகைச்சுவை. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆவியானவர் நமக்கு எப்படி கடவுளால் கொடுக்கப்படுகிறார்? வழக்கறிஞராக கொடுக்கப்படுகிறார். எப்பேற்பட்ட ஒரு அட்வொகேட்டு, நம் சார்பாக நீதியின் தேவனாம் இயேசுவிடம் பரிந்து பேசக்கூடியவராக, கேஸை உடைச்சு நம்மளை வெளியில் எடுக்கக்கூடியவர் அல்ல. இன்னைக்கு அதுதானே நடக்குது. எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக இருந்தாலும் வழக்கறிஞர்கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னா உடைக்க வேண்டியதை உடைச்சி தெறிக்க வைக்க வேண்டியதை தெறிக்க வச்சு வெளியில் எடுத்து விட்டுருவாங்க. அதுதான் இன்னைக்கு லாயர்ஸ். அவங்களுக்கு தான் கிரிமினல் லாயர்ஸ், அப்போ பெரிய பெரிய லாயர்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுக்காண்டி குருட்டுத்தனமாக பணத்திற்காக அல்லது பதவிக்காக துணை நிற்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக அல்லாமல் நம் சார்பாக நம்முடைய இயலாமையை புரிந்து கொண்டு இறைவனுடைய பேரன்புக்கு முன்பாக நமக்காய் மண்டியிட்டு மன்றாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராக தான் இந்த இடத்துல ஆவியானவரை இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதாக விவிலியம் நமக்கு சொல்கிறது. அன்பான இறை பிள்ளைகளே, இந்த நாளில இந்த தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. தன் அன்பு கட்டளைகளை தன் மீது கொண்டிருந்த அன்பினால் தனக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மேலான கொடையாக ஆவியானவரை ஆண்டவர் இந்த நாளிலே முன்னிறுத்துகிறார். நீங்களும் நானும் ஆவியானவரோடு இணைந்துதான் ஜெபிக்கிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் ஆவியானவரை முன்னிறுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஆவிக்குண்டான வாழ்க்கையில் நாம் இருக்கிற பொழுது ஒரு உள்ளார்ந்த ஒரு வாழ்வு மாற்றம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, we need Jesus for what? For the eternal life. We need Holy Spirit for what? Internal life. அந்த உள்ளார்ந்த வாழ்வு மாற்றத்திற்கு இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தூயாவின் துணை கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆக தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்து உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது.
எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயிலோலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திரோடும் திறத்தமை திருப்பம் தன்னைக்குள்ளாக்காமல் தன் மனதிற்கும் உடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனமாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திறத்தமை காத்துமித்து வாழ்விப்பதால் ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்காரும் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரின் தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, கோவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கோடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கோடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதா
இம்மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரி தோழா தேவதா, இம்மாதம் இது அல்லவோ. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.